ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கருணைக்கிழங்கை பல வெரைட்டியாக நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் மசியலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கருணைக்கிழங்கு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. கருணைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா மூல நோய்ங்கிறது வரவே வராது. ஆல்ரெடி மூல நோய் வந்தவங்க கம்பல்சரி கருணைக்கிழங்கை வீக்லி ட்வைஸ்னாலும் நம்ம சாப்பிட்டே ஆகணும். வீக்லி ஒன்ஸாவது கட்டாயம் நம்ம சாப்பிட்ணும். கருணைக்கிழங்கு அவ்வளவு நல்லது. ஸோ இதுவரை நீங்கள் சாப்பிடாம இருந்தாலும் இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக ஃபுட்டில் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இப்போ கருணைக்கிழங்கு மசியல் செய்ய இந்த கருணைக்கிழங்கு ஓரளவு கருணைக்கிழங்கு எடுத்து நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. மண் இருக்கக்கூடாது, நல்லா கழுவிடணும். அதை ஒரு குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 2 விசிலே நல்லா குழஞ்சி வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தோலை உரிச்சிட்டு இப்படி மசிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு சொல புளி, கடுகு உளுந்தம் பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள், வெந்தயம், இவ்வளோ தாங்க வேணும். இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு புளியை நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கங்க. கடுகு உளுந்தம் பருப்பு, வெந்தயத்தை பொரிய வச்சுட்டு கருவேப்பிலை 2 அதில் போட்டுட்டு ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ சால்ட்டை போட்டு வதக்குங்க, நல்லா வதங்கிடும். வதங்குற வரை வெயிட் பண்ணி கலர் மாறுற வரை நல்லா வதக்கிடுங்க. நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை அதில் போடுறோம். தக்காளியை பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா பாருங்கள், ஆயிலே வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றணும். ஏன்னா மண் இருக்கும். ஊற்றிட்டு மஞ்சள் தூள் அதில் போடுறோம். மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூளாக எடுத்து அதிலையும் போட்டுக்கோங்க. இது 2ஐயும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கருணைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் அப்ளை பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணணும். கருணைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கணுங்க, கட்டி கட்டியாலாம் இருக்கக்கூடாது. நல்லா மசிச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு பாருங்கள். கருணைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் சாம்பார், ரசம், சூப்பு இந்த மாதிரி எந்த குழம்பு வச்சிங்கனாலும் இந்த மசியலை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட மாட்டேங்கிற பிள்ளைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க. எல்லாருமே ட்ரை பண்ணலாம், சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி மூல நோய்க்கு அருமருந்து கருணைக்கிழங்கு. அதனால நீங்கள் கருணைக்கிழங்கை குழம்பா சாப்பிட்றதோட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அபிநயா பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.